வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு டிஎன்யூ எஸ்ஆர்பி எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட் 2026. ஸோ இதை பற்றி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். போலீஸ் ஜாப் வந்துட்டு வேணும்னு நினைக்கிறவங்க, வேணும்னு ஆசைப்படுறவங்க, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல வந்துட்டு எஸ்ஐ அப்படின்னா என்னன்றதை வந்துட்டு நம்ம பார்த்துலாம். எஸ்ஐனா சப் இன்ஸ்பெக்டர் தான் நம்ம எஸ்ஐன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஓவரால் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு குட்டான ஜாபு, நல்ல கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜாபில் சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு சேல்ரியை விட ரெஸ்பெக்ட் வந்துட்டு இந்த ஜாபில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்டு உங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்துட்டு இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஜாப் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த எக்ஸாமை வந்து நடத்துகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூ எஸ்ஆர்பி அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்துட்டு நடத்துகிறாங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வந்துட்டு உங்களுக்கான எக்ஸாம்ஸை வந்துட்டு நடத்துகிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஐ மட்டும் கிடையாது, போலீஸ் கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன், எஸ்ஐ, இந்த மாதிரி நிறைய போலீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் வந்துட்டு நடக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு 2026 எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக வரப்போகுது. இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நம்மக்கிட்ட வாங்கி படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு புக் மெட்டீரியல் வேணுன்றவங்க வந்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணி, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் புக் மெட்டீரியல் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாதான் உங்களால் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் குவாலிஃபிகேஷன், நீங்கள் பிஏ படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி, பிகாம், பிஇ, பிசிஏ, அந்த மாதிரி எந்த கேட்டகரியில் வேணால் நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம், டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்து வீட்டில் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட இது வந்து அக்செப்டட் தான். இந்த எக்ஸாம் அவங்களுக்கு கூட எலிஜிபிள் தான். ஸோ அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்துட்டு ஏஜ் லிமிட் அப்படின்றது வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓசி கேட்டகரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 30 வயசு வரைக்கும் தான் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி பிசி, எம்பிசி இந்த கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு 32 ஏஜ் வரைக்கும் தான் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 35 வயசு வரைக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஏஜுக்கு வந்துட்டு மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு 20 வயசுலேருந்து அவங்க அப்ளை பண்ணலாம். 20 வயசு அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ கேட்டகரி வைஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஏஜ் எலிஜிபிலிட்டிக்கு அது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க எக்ஸாம்ஸுக்கு. ஸோ இப்போ சேல்ரியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ ஜாபில் வந்துட்டு மாதத்துக்கு மினிமம் 36,000 உங்களுக்கு சேல்ரி வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதோட அலவன்சஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு ஒரு ஃப்யூச்சருக்கு இது வந்து ஒரு நல்ல செட்டில்டான ஒரு ஜாப்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தான் வந்துட்டு இதில் செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு தமிழ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த டெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணணும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் வந்து இதில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் நாலேஜ்னால் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, பொலிட்டிக்ஸ்லேருந்து வரும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான டாபிக்ஸ். இதுலேருந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் அதிகமாகவே வரும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கொஷின்ஸும் இதில் வந்துட்டு வரும். சைக்காலஜி கொஷின்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரீசனிங், நம்மளோட மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல் திங்கிங், இது ரிலேட்டடாக சில கொஷின்ஸ்லாம் வந்துட்டு இதில் வந்து
சைக்காலஜி கொஷின்ஸ் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்துட்டு இதில் வைப்பாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மென்னாக இருந்தீங்க அப்படின்னா 1500 மீட்டர் நீங்கள் ரன்னிங் ஓடணும். அதேமாதிரி உமன் கேண்டிடேட் ஆனீங்கன்னா 400 மீட்டர் நீங்கள் வந்துட்டு ஓடணும். ரன்னிங் ப்ராக்டிஸ் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து மஸ்ட்டு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்துட்டு உங்களால் கண்டிப்பாக அதை பாஸ் பண்ண முடியும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்னிங் ஆர் ஈவினிங் இந்த டைமில் வந்துட்டு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பாடியை வந்துட்டு நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ஸாக நீங்கள் வந்துட்டு பேசினா மட்டும்தான் ஒரு நல்ல மார்க்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ஸாக நீங்கள் இன்டர்வியூவில் பேசணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் வந்து சமச்சீர் புக் அப்படின்ற ஒரு சமச்சீர் புக்கை வந்துட்டு நீங்கள் படிங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் முக்கியமான லெசன்ஸை வந்துட்டு படிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. என்ன நியூஸு கரண்ட்டாக என்ன நியூஸ் இன்றைக்கி டெய்லி போயிட்டுருக்கு, லாஸ்ட்டு 6 months நியூஸை வந்துட்டு முக்கியமான நியூஸை வந்துட்டு பார்த்து படிங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பரை வந்துட்டு இதுக்கு முன்னாடி வருஷத்துலலாம் எக்ஸாமில் கேட்டிருக்க அந்த கொஷின்ஸை வந்துட்டு நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எக்ஸாமோட எப்படி இருக்குது, உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கே புரியும். டெய்லி டைம் டேபிள் போட்டுக்கிட்டு படிங்க. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த டேட்டில் நான் இந்த சிலபஸ் படிக்கிறேன், இது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு படிங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மொபைல் டிஸ்ட்ராக்ஷனை வந்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஸோ மொபைல் டிஸ்ட்ராக்ஷனாக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கெரியருக்கு என்னவோ அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து படிச்சுக்கலாம், ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக வருன்றது இந்த வருஷம் வருன்றது தெரியும். இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ எப்போனாலும் நம்மளுக்கு எக்ஸாம் வரதான் போகுது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கணும்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே நீங்கள் படித்தா மட்டும்தான், கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் தான் உங்களால் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய காம்படிஷன் அதிகமாக இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை மட்டும் நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபை வந்து வாங்க முடியும். ஸோ கவர்மெண்ட் ஜாபில் செட்டில் ஆகணும் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.